வணக்கம். இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதம் ஆதலால் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள். பல்வேறு சிறப்புகளை கொண்ட கார்த்திகை மாத சிறப்புகளை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். கார்த்திகை மாதத்தின் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டில் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்கின்றது புராணம். கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்தவர்கள் பிரம்மஹத்தி முதலான தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள். கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறி கொழுந்தினால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். கார்த்திகையில் நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தில் இயக்கம் சீராக இருக்கும். எனவே இம்மாதத்தின் முதல் நாள் அன்று தர்ம சாஸ்தாவாகிய ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளப்படுகின்றது. கார்த்திகை மாத பௌர்ணமியில் சந்திரன் முழுமையாக இருப்பதால் ஆறுகள், ஏரிகள், குளங்களில் உள்ள நீர் தெய்வீக ஆற்றல் பெறுகின்றது. அப்போது செய்யும் ஸ்நானம் எல்லா தீமைகளையும் பாவங்களையும் அழித்துவிடும். கார்த்திகை திருநாளன்று நெல் பொரியை நிவேதனமாக படைத்தால் சிவன் அருள் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் மது, மாமிசம் முதலியவை ஒழித்து விரதம் இருப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்து விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள். அடுத்து கார்த்திகை ஞாயிறு. கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகின்றது. இதனால் யமபயம் நீங்கும். நவகிரக மூர்த்திகள் விரதம் அனுஷ்டித்து வரம் பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி 12 வாரங்கள் கடைபிடித்தால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பேரருள் கிடைக்கும். நம்முடைய பாவம் போக்கும். கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் சோமவார விரதம் இருப்பது நம்முடைய பாவங்களை விரட்டும். கார்த்திகை மாதம் காவிரியில் நீராடுவது, தீபம் தானம் செய்வது, வெண்கல பாத்திரம், தானியம் மற்றும் பழங்களை தானம் செய்தால் நமக்கு செல்வம் சேரும். முருகப் பெருமானுக்கும் 2 நட்சத்திரங்கள் உகந்ததாகும். ஒன்று விசாக நட்சத்திரம், மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரமும் தான். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று பிறந்தவர் முருகர் பெருமான். ஆகையால் விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்கு உரியதாயிற்று. சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகனுக்குரிய நட்சத்திரம் ஆயிற்று. கார்த்திகைகளில் முருகப் பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து கார்த்திகை பௌர்ணமி. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப் பெருமானை வழிபடுவது சிறந்தது. அந்த நாளில் முருகன் சன்னதியில் தீபங்கள் ஏற்றி வழிபட சகல சௌபாக்கியமும் நாம் பெறலாம். கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பது போல் இல்லத்தில் 2 வேளைகளிலும் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து நம்முடைய வாழ்வை ஒளிமயமாக்கும். கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி, சதுர்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். அடுத்து திருவண்ணாமலை கிரிவலம். திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வருகின்றனர். இந்திரன், வருண பகவான், வாயு பகவான், குபேரன், யமன் ஆகியோர் வலம் வருவர். மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் வலம் வந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பாகும். கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் ஒவ்வொரு துளசிக்கும் ஒவ்வொரு அஸ்வமேக யாகம் செய்த பலனை அடைவார்கள். விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள். கார்த்திகை மாதத்தில் ஏகாதேசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணங்கள் கூறுகின்றது.
மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி அன்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியை பூஜை செய்ய வேண்டும். நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜை செய்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். கார்த்திகை மாதம் பஞ்சமி தினத்தன்று நாகதோஷ நிவர்த்தி செய்ய உகந்த நாளாகும். அடுத்து கார்த்திகை மாத ஏகாதசி விரதம். கார்த்திகை மாதம் ரமா ஏகாதசி மிகவும் சிறப்பான நாளாகும். ஒளி பொருந்திய ஏகாதசி என்று பொருள். அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி 11 முறை வலம் வந்து வணங்கினால் தாயின் அன்பு போல் பெருமாளின் அருள் பெருகி வாழ்க்கையில் செல்வம், ஆரோக்கியம், மன நிம்மதி அதிகரிக்கும். கார்த்திகை மாதம் செய்யும் தானத்திற்கு 2 மடங்கு பலன் உண்டு. கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும். கார்த்திகை மாத துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் நமக்கு கிடைக்கும். கார்த்திகையில் விஷ்ணுவின் சன்னதிக்கு நீரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும். கார்த்திகை மாதம் பகவத்கீதை படித்தால் மன அமைதி உண்டாகும். கார்த்திகை புராணத்தை கேட்டால் நோய் மற்றும் ஏழ்மை அகலும். இறுதியாக கார்த்திகை மாதம் ஆலயத்தை நாம் சுத்தம் செய்தால் அளவிட முடியாத பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை பற்றி விரிவாக பார்த்தோம். ஆகையால் நமது வாழ்க்கையில் மாற்றம் தரும் மாதமும் செல்வ வளம் அதிகரிக்கவும் பாவத்தை போக்கவும் அற்புதமான இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் அனைவரும் இறைவனை வழிபட்டு நன்மை பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி. ஒன்றுணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேன் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் கிடப்ப ஆற்றனே எம்மையாரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டுமெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புறக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே பிறவி அறுப்பானே ஓ என்று அல்லற்பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக்கீழ் வல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்.